சென்னை ஜார்ஜ் கோட்டையில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கணி வழங்கிட கேட்கலாம். தாமரைக்கணி, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒத்திகை தொடர்பான விவரம் சொல்லுங்க. வணக்கம் கோபால். 2024ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவானது ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தலைமைச் செயலகம் ஜார்ஜ் கோட்டையில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில முதலமைச்சர் வரக்கூடிய அந்த கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வை ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கொட்டு மழையிலும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று மற்றும் 9ஆம் தேதி 13ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் நடைபெறும் என ஏற்கனவே தலைமைச் செயலர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியினுடைய முதல் நாளான இன்றைய தினம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் இல்லத்திலிருந்து முதலமைச்சருடைய வருகை, கான்வாய் வருகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருகை ஒத்திகை நடைபெறுகிறது. மேலும் 7 படைப்பிரிவினர்கள், சமண படை, குதிரைப்படை, பெண் காவலர் படை உள்ளிட்ட 7 பிரிவினர்கள் பங்கேற்கும் அணிவகுப்பு அந்த ஒத்திகை நிகழ்ச்சியும் தற்போது ஜார்ஜ் கோட்டையில் அந்த காமராஜர் சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த 3 தினம், அதாவது 5, 9, 13 ஆகிய 3 நிலைகளில் ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதால் சில போக்குவரத்து மாற்றங்களாக ஈடுபட்டு இன்றைய தினம் போக்குவரத்து காவலர்கள் வெளியிட்டனர். அதன் அடிப்படையில நம்ம தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை, இந்த போர் நேப்பியர் பாலம் முதல் போர் நினைவு சின்னம் வரை உள்ள காமராஜர் சாலை, அதே போல போர் நினைவு சின்னத்திலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி தலைமைச் செயலகத்தை அடுத்திருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வடக்கு பகுதி வரை இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டு இந்த பகுதிகளில் வாகனங்கள் இயக்கப்படாத போலீஸ் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த ஒத்திகையானது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் அனைத்து மரியாதையும் ஏற்றுக்கொண்டு நேரடியாக சென்று கொடி ஏற்றுவது போல அந்த ஒத்திகையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய உங்களது விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.